ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 26 ஆகஸ்ட் 2025. बाबा சொல்ற, आदिकाल अमृत वेले अपने दिल में परमात्मा प्यार को संपूर्ण रूप से धारण कर लो. இன்றைக்கு அவ்யக்த சமிக்கையில பாபா நமக்கு பரமாத்மா அன்புல மூழ்கிறத பற்றி என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஒரு நாளினுடைய ஆதி காலமான அமிர்த வேளை நேரத்துல பரமாத்மா பாபாவினுடைய அன்பிலே அந்த அன்பை முழுமையான விதத்தில் தங்களுக்குள் தாரணை செய்து கொள்ளுங்கள். அதாவது முழுமையா அந்த அன்புக்குள்ள நாம மூழ்கணும், அதை அனுபவம் பண்ணணும். அகர் தில் மே परमात्मा प्यार, परमात्मा शक्तियां, परमात्मा ज्ञान फुल होगा तो कभी और किसी भी तरफ लगाव या स्नेह नहीं जा सकता. பாபா சொல்ற, உள்ளத்தில் ஒருவேளை பரமாத்மாவினுடைய அன்பு, பரமாத்மாவினுடைய சக்திகள் மற்றும் பரமாத்மா கொடுக்கின்ற ஞானம், இவை எல்லாவற்றிலும் ஃபுல்லாக நிரம்பி இருந்தீர்கள் என்றால் பிறகு ஒருபோதும் வேறு எந்த தரப்பிலும் ஒரு பற்றுதல் அல்லது ஈடுபாடு என்பது அல்லது சிநேகம் என்பது போகவே முடியாது. பரமாத்மா பாபா கொடுக்கின்ற ஞானத்தையும் அவருடைய சக்திகளையும் அவருடைய அன்பையும் எந்த அளவுக்கு நாம நமக்குள்ள நிரப்பிப்போமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈடுபாடு அல்லது நம்முடைய மனம் மற்றும் புத்தி வேறு எந்த தரப்புலையும் வேறு யார் பக்கத்திலையும் எதன் பக்கத்திலையும் போகவே முடியாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. बाप से सच्चा प्यार है तो प्यार की निशानी है समान और कर्मातीत. பாபாவிடம் உண்மையான அன்பு உள்ளது என்றால் அந்த அன்பின் அடையாளமே அவருக்கு சமமாக ஆவது மற்றும் கர்மாத்தீத்த நிலை அடைவது. அவர் எப்படி கர்மாத்தீத்த நிலை அடைஞ்சிருக்காரோ, ஃபரிஷ்தா நிலை அடைஞ்சிருக்காரோ, அந்த சம்பூர்ண நிலை என்ற முழுமை தன்மையை அடைஞ்சிருக்காரோ, அதே போல அவரை போல ஆகிறது தான் அவர் மேல நாம வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய அடையாளம். करावनहार होकर कर्म करो कराओ, कभी भी मन बुद्धि व संस्कारों के वश होकर कोई भी कर्म नहीं कर. செய்ய வைப்பவராக இருந்து செயல்களை செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்கள். ஒருபோதும் மனம், புத்தி மற்றும் சமஸ்காரங்களுக்கு வசப்பட்டு எந்த விதமான செயலையும் செய்யாதீர்கள். நாம செய்ய வைப்பவராக, அதாவது எஜமானர் நிலையில இருந்து, ஆத்மா எஜமானன் அல்லது ராஜாவினுடைய நிலையில இருந்து செய்ய வைப்பவராக ஆகி இந்த கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி கர்மங்களை பண்ணணும். ஒருபோதும் மனம், புத்தி மற்றும் சமஸ்காரத்திற்கு வசமாகி எந்த கர்மத்தையும் நாம செய்யக்கூடாது. நாம மாஸ்டர் நிலையில, ஆத்மா ராஜாவினுடைய நிலையில இருந்து அதை தன் வசப்படுத்தி கர்மங்களை செய்ய வைக்கணும். அப்ப அதுக்கு ஆரம்ப காலமான அமிர்த வேளை நேரத்திலேயே நாம அடித்தளத்தை போட்டுடணும். அந்த நேரத்துல பரமாத்மாவினுடைய அன்பை, பாபாவினுடைய அன்பை முழுமையான முறையில நாம அனுபவம் செய்துட்டோம் அப்படின்னா அந்த மனம், புத்தி, சமஸ்காரம் வேறு எந்த தரப்புலையும் போக முடியாது. நன்றி பாபா. ஓம் சாந்தி.